ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநரலை போற்றி. கும்பராசினியர்களுக்கு வணக்கம். கும்பராசினியருக்கு நல்லா இருக்குங்க, நேரங்காலம் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலுமே, ஏழரை சனியில் பாதசனியாக இருந்தாலுமே, ராசிக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்குது. ராசிக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. சுக்கிரன் நிலைப்பாடு இப்போதைக்கு நல்லா இருக்குது. வருகிற ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது. பொதுவாக குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடங்களில் சுப தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யலாம். இப்போதைக்கு ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்குது. ஸோ 4ஆம் இடம், 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால 10ஆம் இடம், 11ஆம் இடம் நல்லா இருக்குது. கர்ம லாபஸ்தானங்கள் நல்லா இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த கர்மத்தை செய்யலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகிற காரியத்தை செய்யலாம், கர்மம் செய்யலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கர்மங்கிறது என்ன காரியம்தான். குலதெய்வ வழிபாடை வீட்லேயும் செய்யலாம், குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம். இல்லைனா குலதெய்வம் என்ன சாமியோ அது பக்கத்தில் இருந்துச்சா அந்த கோயிலுக்கும் போகலாம். சரியா நேர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போதைக்கு உள்ள பிரச்சனை நல்லபடியாக உங்களுக்கு தீரும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் சரியில்லை. சனி பகவான் உதய நிலையில் வந்துட்டார், உதயமாயிட்டார். செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு, சிறப்பாக இல்லை, பாத சனியாக தான் இருக்குது. 2ஆம் இடத்துலேருந்து அவர் ராசிக்கு 4ஆம் இடத்தையும், ராசிக்கு 8ஆம் இடத்தையும், ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கொஞ்சம் சிரமந்தான். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 8ஆம் இடம் அட்டமஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ 4, 8, 11 சுகஸ்தானமும் லாபஸ்தானமும் அட்டமஸ்தானமும் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. சனி பகவான் பாத சனியாக இருந்து சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு, விரயத்தை கொடுக்குறாரு, அலைச்சலை கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் குலசாமியை கும்பிடுங்க. குலசாமியை கும்பிடுறதுக்கு நல்ல நேரம் கணிஞ்சு வந்திருக்கு. வருகிற மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8 வரைக்கும் நீங்கள் கும்பிடலாம். சரியா நேரில் மே 1ஆம் தேதி சித்திரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து மே 8ஆம் தேதியும் கும்பிடலாம். சரியா, அவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார், குரு பார்வைக்கு வருவார். இன்னும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், 2 இடத்துல சந்திரவர அன்னைக்கு கும்பிடலாம். அதுபோக அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு குலசாமியை கும்பிடலாம். இப்போ கும்பராசிக்கும் குலதெய்வத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை சொல்கிறேன் நான். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக இப்படித்தான் குலசாமி இருக்கும். கும்பராசி ஒரு காற்று ராசி, வாயுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பொதுவாக கும்பராசி குலதெய்வம் பெருமாளுடைய அம்சம் இருக்கும். ஐயனார், சாஸ்தா, கற்பசாமி இப்படி உக்கிர தெய்வங்கள் உங்களுக்கு காவல் தெய்வங்களாக இருக்கலாம். இந்த காவல் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கலாம். இவங்கெல்லாம் மேற்கு திசையில் தான் இருப்பாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது. அதுபோக உங்கள் ராசிநாதன் சனி பகவான். அதனால் சனி பகவானோட அம்சம் உள்ள குலசாமி இருந்துச்சுன்னா அதை நேரம் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஐயனார், கற்பசாமி, மதுரை வீரன், பெருமாள் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள், அதுபோக சக்தி வாய்ந்த தெய்வங்கள். சக்தி வாய்ந்த தெய்வங்கள்னால் ஆக்ரோஷமான தெய்வங்கள். காளியம்மன், நீலியம்மன், சூழியம்மன், படாரி அம்மன், பத்ரகாளி, ரணகாளி, ருணகாளி, வண்டிமகாளி, மாசாணி அம்மன் இப்படி உக்கிரமான துடியான சாமிகள் குலசாமி இருந்துச்சுன்னா அவங்களை நேரம் கும்பிட்றதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கும்பராசிக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பு தான். காளை அல்லது மாடு வாகனத்தில் இருக்கிற குலசாமி இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். உங்கள் குலசாமி காலமாட்டிலையோ இல்லைனா மாடு வாகனத்திலோ இருந்தாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா வெண் தாமரையை கொடுக்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு அங்கே உள்ள பெண் தெய்வம் இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் குலதெய்வம் தம்பதி சமயதராக இருக்க வச்சுக்கோங்க. ஆண் சாமியாக இருக்குது, பெண் சாமியாக இருக்குன்னா பெண் சாமிக்கு வெண் தாமரை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல யோகம். உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும், கஷ்டம் தீரும், கவலை தீரும். அதனால் குலசாமி கோயிலுக்கு போகும்போது வெண்தாமரை வாங்கி கொண்டு போய் அம்மனுக்கு கொடுங்க. அதுபோக குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி சனிக்கிழமை ஏழைகளுக்கு கண்டதானம் பண்ணலாம், சிவனை வழிபாடு பண்ணலாம். இன்றைக்கி பிரதோஷம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் கிடச்சிரும், ஒரு 5:30 மணிக்குள்ளே கிடச்சிரும். இந்த வீடியோ கட்ட கும்பராசினியர்கள் இன்றைக்கி பிரதோஷத்துக்கு போங்க. சித்திரை மாத பிரதோஷம் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை வர பிரதோஷம் பெருமாளுக்கும் உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ஆக்சுவலாக துவாதிசி, நேற்று ஏகாதசி முடிஞ்சு இன்றைக்கி துவாதிசி பிரதோஷம். சரியா, நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. மருதரை மீனாட்சி சுக்கநாதர் தேரோட்டம் முடிஞ்சிருச்சு. இருப்பினும் இந்த பிரதோஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க சாயந்தரம் 4 to 6 இல்லைனா ஈவினிங் கூட சிவனாலயத்துக்கு போயிட்டு சிவனை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது குலதெய்வ வழிபாடுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சிவனை வழிபாடு பண்ணிங்கன்னா கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குலதெய்வம் உங்களுக்கு பொதுவாக மேற்கு பக்கம்தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் ராசி ரீதியாக சொல்லலாம். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது சில கலர் ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போனாலுமே ஊதா அல்லது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கும்பராசிக்கு குலதெய்வம் எந்த இடத்துல சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா லக்கண ரீதியாக சில காரணிகளை சொல்லலாம். இப்போ நீங்கள் மேச லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குலசாமி மலைப்பாங்கான இடத்துல இருப்பார், இல்லைன்னா மலையில் இருப்பார். அதாவது கும்பராசியில் மேச லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மலை பக்கத்தில் இருப்பார், இல்லைன்னா மலைக்கு மேலே இருப்பார்.
ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் வந்து வயல்வெளியில் இருக்கும், இல்லைனா நகர்ப்புறத்தில் இருக்கும். ஒரு காலத்தில் வயல் இருக்கும், இப்போ அங்கே வீடை கட்டி ஊராக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல குலசாமி இருக்கும். மிதுன லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க கும்பராசியில் அவங்க குலசாமி எப்படி இருப்பார்னா வெட்ட வெளியில் இருப்பார், காற்றுப்பாங்கான இடத்துல இருப்பார். காற்று அடிக்குவாங்க, நல்லா காற்று அடிக்கும், வெட்ட வெளியில் பொட்டலில் இருப்பார். கடகராசி கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மீன லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குலசாமி வந்து ஆத்தோரமாக இருப்பார், இல்லைனா அங்கே ஒரு கிணறு இருக்கும், இல்லைனா நீர்நிலைகள் இருக்கும், தெப்பம் இருக்கும். குலசாமி கோயிலுக்கு முன்னாடி தெப்பம் இருக்கும், குளம் இருக்கும், இல்லைனா கடலை ஒட்டி இருக்கும். எப்படியோ குலசாமி கோயிலை சுற்றி நீர்நிலைகள் இருக்கும், தண்ணி சார்ந்த இடங்கள் இருக்கும். இப்படி வந்து குலசாமி கோயில் வந்து அமையும். இது பெரும்பாலும் லக்கண ரீதியாக நல்லா சாத்தியப்படும். நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ இப்படியெல்லாம் குலசாமியை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். குலசாமிங்கிறது அப்பா வழி கும்பிட்றது. நம்ம அப்பாவுடைய அப்பா, தாத்தன், பாட்டையும் பூட்டையும் இவங்கெல்லாம் கும்பிட்றது. குலசாமி நேரம் கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, 4, 9 கூடையவன். சுகஸ்தானாபதி, பாகஸ்தானாபதி 4ஆம் இடத்துல மாலவி யோகத்தில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல போய் குருவோட சேருவார். அருமையான அமைப்பு. 4, 9 கூடையவன் 2, 11 கூடையவன் கூட சேருறது நல்ல அமைப்பு தான், நல்லாயிருக்கும். நீங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், தாய் அன்பு இருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், அனைத்திலும் லாபம் இருக்கும். ஏன்னா குரு 11 கூட போய் சேர்றதுனால நல்ல லாபம் இருக்கும். லாபம் வந்து பணமாக வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வருகிற மே 1 மே 8ஆம் தேதி வரைக்கும் போகலாம். அன்றைக்கி வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஜூன் 8 வரைக்கும் போங்க. சரியா? ஜூன் 8க்கு இன்னும் நாள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்டே இருக்குது. அதனால் அடுத்து வருகிற 40 நாட்களில் ஒரு நல்ல நாளாக பார்த்து போங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அவிட்டம், பூரட்டாதி, சதயம். உங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் போகலாம், அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கும் போகலாம். அதுபோக நான் சொன்ன டேட்லேயும் போகலாம். வருகிற மே 1ஆம் தேதியிலேருந்து மே 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் போகலாம். குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன சார் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நிறைய பலன்கள் சொல்லலாம். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா இருப்பீங்க. சரியா? நல்ல பொறுமையாக இருப்பீங்க, மனதாலும் நினைவாலும் சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும், தாய் அன்பு இருக்கும், தாய்வழி உறவுகள் இருக்கும். சரியா? வண்டி வாகன யோகம் இருக்கும், வீடு மனை கட்டுறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். சரி, வீட்டில் வந்து நல்ல ஒரு மங்களகரமான சம்பவங்கள் நடக்கும், திருமணம் மற்ற சடங்குகள் நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புத்தக தொழில், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. சரியா? அதனால் பிள்ளை பாக்கியம் இருக்கிறவர்கள், பிள்ளை பார்க்க வேண்டி இருக்கிறவர்களாம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போட்டி பந்தயம், பரிசு இதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரி, அதில் வந்து நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், தாய்வழி அதிர்ஷ்டம் இருக்கும். சிலவருக்கு தாய்வழி சொத்து கிடைக்கலாம், தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வந்து 10ஆம் இடமும் 11ஆம் இடம் வளர்க்கப்படுறதுனால கர்மத்தில் லாபம் இருக்கும். சரியா நேயர்களே? கர்மம் நல்லா இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்குது. கோயில்களுக்கு போயிட்டு வந்துடுங்க. கோயிலுக்கு எப்படி சார் போகணும் சொல்லிட்டீங்க, இத்தனாம் தேதி இப்படி போகணும்னு. எப்படி போகணும்? கோயிலுக்கு வந்து குலசாமி கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு தான் போகணும், அங்காளி பங்காளியோடு போகணும். அப்பா மக்கா, சித்தப்பா மக்கா, பெரியப்பா மக்கா கூட போகலாம், குடும்பத்தோடு போகணும். போகிற அன்றைக்கி குடும்பத்தில் பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாகக்கூடாது. சரியா? சுத்தமாக இருக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பெண்கள் இருக்குன்னா 4 பெண்களுமே சுத்தமாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு கூட வீட்டு வழக்கமாகிடுச்சுன்னா ஊற்றி வச்சிடணும். பெண்கள் நார்மலாக இருக்கிற அன்றைக்கி குலசாமி கோயிலுக்கு போகணும். அதுவும் குடும்பத்தில் எதுவும் டெத்து இருக்கக்கூடாது, அங்காளி பங்காளி ரத்த சம்மந்தப்பட்ட இறப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் கோயிலை கும்பிட்றவங்க, உங்கள் சொந்த பந்தத்தில் யாரும் இறந்து போயிட்டாலும் நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு நாளெலாம் பார்த்து தான் போகணும். சரியா? 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து தான் போகணும். அது உறவு முறையை பொறுத்து. இதில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அது மாறுபடும். இந்த மாதிரி சம்பவங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா கோயிலுக்கு போகும்போது யோசனை பண்ணி போகணும். பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க, கோயில் பூசாரி, ஜோதிடர்கள் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துகிட்டு போகணும். சரியா? நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. குலசாமி கோயிலுக்கு போகிறது ரொம்ப ஒரு ஆச்சாரமாக போகணும். நீங்கள் குலசாமி கோயிலுக்கு போகும்போது வீட்டில் இருந்து சில பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும். என்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் சார் அப்படின்னா, விரலி மஞ்சள், முனை மழுங்காத விரலி மஞ்சள் 1, அடுத்து நாட்டு சக்கரை, இது 2 எடுத்துகிட்டு போங்க. குலசாமி கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குலசாமி இருக்கும். அந்த குலசாமிக்கு எப்படி கும்பிடுவீங்களோ அப்படி கும்பிடுங்க. சில பேர் வஸ்திரம் சாத்துவாங்க. வஸ்திரமான என்ன, துணி வாங்கி போடுவாங்க, அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பாங்க, அலங்காரத்துக்கு பொருள் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் படையல் வைப்பாங்க, சக்கரை பொங்கல் வைப்பாங்க. சில குலசாமி நான்வெஜ் சாப்பிடும். நான்வெஜ்ஜோட சில பேர் குலசாமிக்கு வைப்பாங்க. அதெல்லாம் உங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் தான். உங்கள் பாரம்பரியம், உங்கள் அப்பா தாத்தா
இவங்கெல்லாம் எப்படி பரம்பரையாக எப்படி கும்பிட்டாங்களோ அது இப்படி கும்பிடுங்க. அதில் எந்த மாற்றம் வேண்டாம். சாமியை கும்பிடுங்க. கும்பிட்ட பின்னாடி என்ன பண்ணுங்கன்னா, அந்த நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதை கோயிலை சுற்றி போடுங்க. கோயிலை சுற்றி சுவர் இருக்கும், சுவர் ஓரமாக தூவி விட்டு வந்துடுங்க. சாமி பேரை சொல்லியே தூவுங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அங்குள்ள எறும்புகளுக்கு அது ஒரு தீனியாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற பொருள் வந்து குலசாமி கோயில் எறும்புகளுக்கு தீனி ஆச்சுன்னா நல்ல சிறப்பு, நல்ல ஒரு யோகம், பிரச்சனை தீரும், இருக்கிற தோஷமெல்லாம் தீரும். எறும்புகளுக்கு தீனி போடுறது ரொம்ப முக்கியங்க. சனி பகவான் சம்மந்தப்பட்ட தோஷம், இந்த ஏழரை பாதச்சனி, கண்டகச்சனி, அதுபோக கும்பராசியில் சனி மகாதேசி நடக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு போனீங்கள்ல, அதை என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை குலசாமி சன்னதியில் வச்சு எடுங்க. குலசாமி பாதத்தில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. கோயிலில் கூட்டமாக இருக்குது சார், எங்களால் பாதத்தில் வைக்க முடியல, ரஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொடிமரம் பக்கத்தில் வச்சு கும்பிட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா பலிபீடத்து பக்கத்தில் வச்சு எடுத்துக்கலாம். எப்படியோ குலசாமி பாதத்துலேயோ இல்லைனா குலசாமி சந்நிதிலையோ ஒரு இடத்துல வச்சு நீங்கள் கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாதத்தில் வைக்கலாம், ஏன்னா அந்தளவுக்குலாம் கூட்டம் இருக்காது. சரியா? குலதெய்வம் கோயிலுங்கிறது பொதுவாக வந்து தனிப்பட்ட முறையில் தான் இருக்கும். சில பேருக்கு தான் பொதுவான கோயிலாக இருக்கும், சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் தான் இருக்கும். அங்கே கூட்டமெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. சரியா நேர்களே? இதை நான் யதார்த்தமாக பார்த்துருக்குறேன், நடைமுறையில் உள்ளதாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து குலசாமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வர்றது மிகச்சிறப்பு தான். அதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம மனதால் நினச்சிட்டு போனோம்னா நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே மனதால் இறை அன்போடு இறை சக்தியோடு போனோம்னா நமக்கு நல்லபடியாக அங்கே தரிசனம் கிடைக்கும், எண்ணியது நிறைவேறும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு கண்ணாடி பவுலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா, பச்சரிசியும் மஞ்சளையும் கலந்து போடணும். பச்சரிசி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் அரை ஸ்பூன் மஞ்சளை போடுங்க. தாம்பளத்தில் போட்டு சின்ன தட்டையில் போட்டு பித்தளை தட்டையில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிரும் அந்த அரிசி. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ட்ரையாகவே பண்ணணும். அந்த அரிசியை அந்த கண்ணாடி பவுலில் போட்டுருங்க. ஒரு அரை பாகம் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த குலசாமி கோயிலேருந்து எடுத்து வந்த அந்த விரலி மஞ்சளை அதில் நடுவில் நிப்பாட்டிடுங்க. சரி, அதை குத்தி வச்சுட்டிங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும். அதை குலசாமியை நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கிரக நிலைகள் இருக்கிற அமைப்பில் கும்பராசிக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குலசாமியை போய் நேரில் பார்த்து குலசாமி நேரம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. குலசாமி இப்போ வந்து நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. குலசாமியை சந்திக்கும் காலம் வந்து விட்டுச்சு. குலசாமி வந்து உங்கள் வீடு தேடி வருது, உங்களை தேடி உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டுக்கு வருது. ஸோ இது நல்ல விதம் பயன்படுத்திக்கோங்க. குலசாமியை நம்ம வந்து வீட்டிலே வச்சு கும்பிட்ற மாதிரி ஆயிரும். சில பேர் இப்படிலாம் செய்வாங்க, பிடிமண் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. அப்படியும் செய்யலாம். கோயிலில் பிடிமண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் கட்டி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பக்தி தீபம் ஆராதனைலாம் காட்டலாம். சில பேர் கோயில் உள்ள இலைகளை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அங்குள்ள தலை விருச்சிகம் இருக்குல்ல, அதில் 2 இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதையும் பூஜை ரூமில் வச்சு கும்பிடுவாங்க. பிரசாதம் கொடுப்பாங்க. கோயிலில் விபூதி சந்தனம் குங்குமம் கொடுத்தாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு குலசாமியாக நினச்சி கும்பிடலாம். ஸோ குலசாமி கோயிலேருந்து கொண்டு வர பொருட்கள், பூஜை புனஸ்கார பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வந்து குலசாமியாகவே நினச்சி கும்பிடலாம். சரியா நேர்களே? ரைட்டு. தேங்காய் பழம் பிரசாதம்லாம் சாப்பிட்றணும், அதெல்லாம் வந்து தாங்காது. சரியா? தேங்காய் பழம்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் உடனே சாப்பிட்ருங்க. பிரசாதம் இருந்துச்சுன்னா கோயிலே காலி பண்ணிடுங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வாங்க, அக்கம் பக்கத்தில் கொடுத்துட்டு உடனே காலி பண்ணிடுங்க. எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி மிச்சமாக இருக்குது சார், நாங்கள் சக்கரை பொங்கல் கிண்டோம்னா மிச்சமாக இருக்குன்னா பசுமாட்டுக்கு போட்டுருங்க. சரியா? கீழேலாம் போடாதீங்க, கண்ட இடத்துலலாம் போடாதீங்க. பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க. இல்லைனா சாதுக்கள் சன்னியாசிகள் யாசம் கேட்டு வரவங்களுக்கு அதை கொடுத்துருங்க. அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது பூஜை புனஸ்காரம் செய்த காட்டிலையும் தான தர்மங்கள் செய்கிறதுல தான் நமக்கு வந்து நிறைய சக்திகள் கிடைக்கும். தான தர்மம் ஈதல் இசைப்பட வாழுதல், மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்றதில் வந்து தான் நமக்கு பிரச்சனைகளாக தீரும். அதை நல்லா பழகிக்கோங்க. இந்த பாத சனி விரைய சனி காலகட்டத்தில் சுப செலவு நிறைய செய்யணும். ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ எப்படி இருக்கிறார்? பாத சனியாக இருக்கிறாரு. விரைய சனி, ஜென்மச்சனி, பாத சனியாக இருக்கிறாரு. உங்களை விட்டு போகிற நிலையில் இருக்கிறாரு. அப்படி அவர் போகும்போது நீங்கள் சுப செலவு நிறைய செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். சரியா? பரவாயில்ல, இவன் வந்து ஒரு இயல்பாக வந்துட்டான், தான் சுயநலத்தை விட்டு வெளியே வந்துட்டான், மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றான், இவ்வளோ நாளே இவனை பிடிச்சி வச்சுருந்தோம் 7.5 வருஷமாக, இப்போ இவனை விட்டு வெளியே போகிறோம், நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய செய்வார். சரியா? பொங்கு சனியாக மாதிரி நிறைய இதை செஞ்சுட்டு நல்ல பழங்களை செஞ்சுட்டு போவார். ஓகே நேயர்களே, அதனால் கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இப்படி வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி இந்த வீடியோவில் பெரிய தகவலெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. சரியா? ராசிக்கு 2ஆம் இடம் சரியில்லை. சூரியன் செவ்வாய் சனி பகவான் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து மே 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மே 9 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது பின்னாடி சரியாக போயிடும்.
சரியா? நான் கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, மே 8 சொன்னேன் பாருங்கள். மே 8க்குள்ளே போய் சாமியை கும்பிடுங்க சொன்னேன். கரெக்டாக 9ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்தை விட்டு போகிறாரு. ஸோ செவ்வாய் 2ஆம் இடத்தை விட்டு போகிறதுனால குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்துடும். சரியா? குடும்ப பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பிரச்சனைகள், தகப்பனுக்கு பிள்ளைங்க பிடிக்காமல் போனது, சரியா, சில காரியங்கள் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனைகள், சரியா, சில சங்கடங்கள், பிரச்சனைகள், தடைகள், டென்ஷன், பதட்டம், போராட்டம் எல்லாமே நியூட்ரல் ஆயிரும். செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 4ஆம் இடத்துல இருக்குது ஒரு வைக்கு நல்லதான். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். போதி ஜோதியத்தில் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுவேன். இதுக்கு முன்னாடி கும்பராசிக்கும் கடகராசிக்கும் ஒரு காம்பினேஷன் வீடியோ போட்டேன். கும்பராசி கடகராசி நேயர்கள் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி சாதக பாதகம்னு போட்டேன். அது நிறைய பேர் பார்க்கல. சரி, அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ குலசாமி சம்மந்தப்பட்டது. இதை அனைவரும் பாருங்கள், இதுபடி நடந்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் சந்தேகம் வரும், சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன், நியூசிலாந்தில் இருக்கிறேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், குலசாமி கோயிலுக்கு என்னால் போக முடியாது, என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல குலசாமி நினச்சி கும்பிடுங்க. சரியா? ஒரு மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை கட்டிடுங்க. ₹1 சந்தன குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் துணியில் கட்டி குலசாமியை நினச்சி அங்கே வச்சு கும்பிடுங்க. அந்த காணிக்கையை முடிச்ச வச்சுருங்க. நீங்கள் எப்போ உங்கள் நாட்டுக்கு வரீங்களோ, தாய்நாட்டுக்கு வரீங்களோ, எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ கோயில் உண்டியில் போட்டுருங்க. சரி, அது உங்கள் சௌரியம் தான். ₹1 இருந்தாலும் சரி, ₹101 இருந்தாலும் சரி, உங்கள் சௌரியத்துக்கு ஒரு முடிச்சு கட்டி வச்சுருங்க. சார் குலசாமி கோயிலுக்கு என்னால் போக முடியல, பட் நான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமிக்கு வீட்டில் கும்பிடுங்க. சரியா? குலசாமி நினச்சி கும்பிடுங்க. குலசாமி ஃபோட்டோ உருவம் இருந்தாலும் வச்சு கும்பிடலாம். இல்லைன்னா உங்கள் குலசாமி பக்கத்தில் கோயில் இருந்தாலும் இப்போ கும்பிடலாம். இப்போ சில பேருக்கு கற்பனசாமி குலசாமியாக இருக்கும், ஆனால் அவர் வேறு ஊரில் இருப்பார். இவங்க மதுரையில் இருப்பாங்க, ஆனால் இவங்க குலசாமி எஸ்ஐகேப்பனாக இருக்கும், இல்லைன்னா எஸ்ஐகேப்பனாக இருக்கும். அது திருநெல்வேலியில் இருக்கும், சீவலபுரியில் இருக்கும். அங்கே போக முடியல சார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கும்பிடுங்க, பக்கத்தில் இருக்கிற கற்பனசாமியை கும்பிடுங்க. சரியா? எல்லா சாமியுமே நம்ம உள்ளூர்லேயே இருக்கும். சில பேருக்கு சில சாமிகள் தூரமாக இருக்கும். சரியா? சில பேருக்கு உள்ளூர்லேயே இருக்கும், அதே சாமியும் அங்கேயே இருக்கும், அதை கும்பிடலாம். சரியா? இப்போ சில பேருக்கு முருகன் குலசாமியாக இருப்பார். இப்போ எனக்கெல்லாம் வள்ளியூர் முருகன் தான், நாங்குநேரில் இருக்கிறாரு. நான் எல்லா கோயிலுமே முருகனை கும்பிடுவேன். உள்ளூர் கோயிலில் சிவன் கோயிலில் போய் கூட முருகனை கும்பிடுவேன். வீட்லேயே அவர் படத்தை வச்சு கும்பிட்றேன், டெய்லி கும்பிட்றேன். குலசாமி டெய்லி கும்பிட்றேன், மந்திரம் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 3 தடவை கும்பிட்றேன். அது மாதிரி வீட்லேயே நம்ம கும்பிடலாம். அந்த குலசாமி பக்கத்து கோயில் இருந்தாலும் அங்கே போய் கும்பிடலாம். சரியா நேர்களே? நமக்கு கும்பிட்றதுக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்கு கும்பராசிக்கு. அதை நம்ம சிறப்பாக செஞ்சுக்கணும். சரியா? மே 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் நான். அதில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கட்டணம் என்னன்னு சொல்லிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஓகே. மற்றபடி ராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேர்றாங்க. 14/5க்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும். மே 14க்கு மேலே சுக்கிரனும் குருவும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும். அங்கிட்டு ஒரு மாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன். என்ன தான் நான் ராசி பலன்கள் சொன்னாலும் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சார் நான் சதய நட்சத்திரம், கடகலக்கணம், எனக்கு இப்போ புதன் திசை நடக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். யாராக இருந்தாலுமே தீர்வு வழிபாடு பரிகாரம். இந்த தெய்வத்தை கும்பிடணும், இந்த காரியத்தை செய்யணும், இதுதான் தீர்வு. மற்றபடி ஜாதகம் பார்க்குறது வைக்கிறது எதாக இருந்தாலுமே ரிசல்ட் இதுதான். சரியா? அதனால் வழிபாடு பரிகாரம் தான் நம்ம செய்கிறது. அதுக்கு மீறி தெய்வத்தோடைய கடாட்சியம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. எல்லாம் இறைவன் விட்ட வழி, இறைவன் சித்தம். நம்ம மனிதன். சரியா? நம்மளை இயக்கிறவன் இறைவன். அதனால் எல்லாம் தெய்வ செயல் தான். நம்ம வேணால் ஜோதிடத்தின்படி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? இதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சரி கட்ட முடியுமானா அப்படி முடியாது. சரியா நேர்களே? நாளும் சேர்ந்தால் தான் நல்லது நடக்கும். பார்ப்போம். கும்பராசிக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோ அனைவரும் லைக் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. நேரம் வந்தாச்சு. குலசாமியை நான் அப்படி தான் தம்மியில் போடுவேன் உங்களுக்கு. நேரம் வந்தாச்சு. குலசாமியை இந்த கிழமையில் கும்பிடுங்கள். கும்பராசிக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது. இந்த கிழமையில் கும்பிட்டால் நல்லது நடக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படி தான் நான் உங்களுக்கு தம்மையில் போடுவேன், டைட்டில் போடுவேன். பார்த்து வீடியோவை பார்த்து அனைவரும் பலனை பாருங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.